நிலாவுக்கே நம்ம வந்து ராக்கெட்டை விட்டாலும் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவோட பிரச்சனை வந்து இன்னும் தக்காளி பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 1 கிலோ தக்காளி இருக்குது, ஓகேவா, இல்லை 1/2 கிலோ தக்காளி இருக்குது. ஸோ தக்காளி வந்து என் ஆஃபீஸ் கிட்ட இங்கே நாங்கள் வந்து ஆழ்வார்பேட்டில் போய் தக்காளி கிட்ட இருக்கிற ஒரு கடையில் வாங்கினோன்னா, ஒரு பெரிய கடை, ஓகேவா, 1 கிலோ தக்காளியோட விலை வந்து 175 rupees. அதுவே வந்து இந்த இதுனா ஸ்பெஷல் தக்காளி, அந்த ஸ்பெஷல் தக்காளி, அதாவது இன்னும் அதில் ஒரு பர்டிகுலர் வெரைட்டி வந்து 195 rupees. தக்காளி வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் 30 ரூபா 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 200 rupees நெருங்கிட்டு இருக்குது. இது மட்டும் கிடையாது, மெக்டானல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? இந்த மெக்டியில் வந்து இப்போலாம் கொடுக்குற பர்கர் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பர்கரில் வந்து தக்காளி விலை கம்மியாகிற வரைக்கும் நாங்கள் வந்து பர்கரில் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு இருக்காங்க. இதை நான் நியூஸில் வசித்தேன், உண்மையா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஆமாம் பாருங்க, வெறுமனே லெட்டூஸும் சீஸும் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மெக்டானல்ட்ஸில் கூட வந்து தக்காளி பிரச்சனை வந்து பெருசாக மாறிட்டு இருக்குது. தக்காளி காஸ்ட்லியாக இருக்குதுங்கிறதுனால அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வரமாட்டேங்குது. சின்ன வயசுலேருந்து நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், திடீர்னு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு விலை கம்மியாயிடும். ஏன் மாறிட்டு இருக்குது, எது இதை அஃபெக்ட் பண்ணுது? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். தக்காளி இவ்வளோ விலை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் 3 பிரச்சனை இருக்குது. 3லையா ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது வந்து எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற நியூஸுக்கும் 3வது பேஜில் இருக்கிற நியூஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும். அந்த சம்மந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்தியாவில் வந்து 20,300 மெட்ரிக் டன் தக்காளி வந்து வருஷம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த தக்காளி, ஐயோ பார்த்து, சமைக்க தெரியாதவன் கையில் எதுக்கடா இவ்வளோ தக்காளின்னு சொல்லி நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தக்காளி வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம 20,300 மெட்ரிக் டன் தக்காளி வந்து நம்ம இந்தியாவில் உருவாக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தக்காளி வந்து ஒன்லி நெக்ஸ்ட் டு சைனா, ஓகேவா? ஒரு ஃபன் ஃபேக்ட் வந்து தக்காளி இந்தியன் ப்ராடக்ட்டே கிடையாது. இது வந்து வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்குள்ள வந்த ஒரு பர்டிகுலர் பழம், அண்ட் இட்ஸ் நாட் அ வெஜிடபிள், ஓகேவா, இட்ஸ் அ ஃப்ரூட். ஃபன் ஃபேக்ட். எனிவே, கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தக்காளி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சைனாவுக்கு அடுத்து உலகத்திலே அதிகமாக நம்ம தான் தக்காளி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். கன்சம்ஷனும் நம்ம வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் தக்காளி. பன்னீர் பட்டர் மசாலாலேருந்து நம்ம ஊரில் வந்து செய்கிற சாம்பார் வரைக்கும் எல்லாத்துலேயுமே தக்காளியை போடுற ஆட்கள் நம்ம ஊரில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ தக்காளி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்தியாவில் எங்கே தக்காளி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற ஊரில் தான். 11% ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மொத்த தக்காளி வந்து நான் மெக்டிக்கு இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ 11% ஆஃப் இருக்கிற எல்லா தக்காளியுமே வந்து மத்திய பிரதேஷில் மட்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. இதுக்கு மத்திய பிரதேஷ்க்கு அடுத்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஓகேவா, இதுதான் ஆர்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த சம்மர் வந்து வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய சம்மராக இருக்குது. ஜென்ரலாக தக்காளி வந்து விளையிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் தக்காளி பழம் அண்ட் தக்காளி செடி வந்து தாங்கும்னு இருக்குது. இந்த சம்மர் வந்து எல்லா லிமிட்டையுமே பிரீச் பண்ணி ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் சம்மர்ஸ் எவர் ரெக்கார்டட் அப்படிங்கிறது வந்து நம்ம மே மாதம் பேசிட்டு இருந்தோம், கரெக்டாக? நினைச்சு நல்ல ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து அப்பப்போ மழை பெய்யுது, பட் மே மாதம் வெளியே கூட போக முடியாது, வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்கப்போ அவ்வளோ வெயிலுக்கு நடுவில் தக்காளி பழம் நம்மளே தாங்கலை, தக்காளி பழம் எப்படி தாங்கும்? நசுங்கிடும், கரெக்டாக? ஸோ அதனால தக்காளி பழமும் வந்து நிறைய சூம்பி போய் நிறைய வந்து ஃபார்மர்ஸ்னால வந்து ஒழுங்காக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு கூட தாங்க முடியாமல் நிறைய இடத்துல வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி வந்து பேசிக்காக ஒரு நல்ல தக்காளி இல்லாமல் பேட் தக்காளியாக மாறி இருக்குது. சம்மர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால இதனால வந்து தக்காளிக்கான அதிகமான சப்ளை இருந்துருச்சு. ஆனால் நிறைய இது கெட்டு போகிற நிலைமைக்கு போனதுனால, நிறைய இது ஒழுங்கான ப்ராசஸில் இல்லைங்கிறதுனால விவசாயிகளுக்கு அதுக்கான விலை இல்லை. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தக்காளியை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு செலவு இருக்கும்ல, ஒரு லாரி வந்து ஏற்றி அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒரு செலவு இருக்கும்ல, இந்த செலவை கூட தாங்க முடியாமல் விவசாயிங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பழம் வந்து அதுலேயே செத்து மடிஞ்சு போகட்டும், ஏன்னா நம்ம லாரி எடுத்துகிட்டு போய் அது ஒரு விலைக்கு விற்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து அவங்க லாஸ்ட்டில் போய் விற்கணும், அதுக்கே நம்ம இன்னும் ஃபர்தராக பெட்ரோல் செலவு, லாரியை ரெண்ட் எடுக்கிற செலவுன்னு சொல்லி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸே வந்து அந்த தக்காளியை நாசமாக போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செடியோட மொத்தமாகவே வந்து லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி செடியோட செடியாக அது போகட்டும்னு சொல்லி பறிக்காமல் விட்டுட்டு போன கதை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தக்காளி வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போய் ரொம்ப கம்மியான விலைக்கு 10 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கெல்லாம் வந்து தக்காளியை நிறைய ஊரில் விற்றுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த தடவை சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்திருக்குது, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்திருக்குது. ஹீட் வேவுக்கு அடுத்து இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு லீஃப் கரி வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் பரவி இருக்குது, ஓகேவா? கோலார் கிட்ட வந்து அதிகமான தக்காளி பிளான்டேஷன் இருக்கும். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மத்திய பிரதேஷ்க்கு அடுத்து ஆந்திர பிரதேஷ்க்கு அடுத்து கர்நாடகாவில் தான் அதிகமான தக்காளி மேனுஃபேக்சரிங் இருக்குது, கரெக்டாக? அந்த தக்காளியை வந்து நம்ம விளைய வைக்கக்கூடிய இடம் தான் வந்து கோலார். அந்த கோலார் ரீஜனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி பிளான்டேஷன் இருக்குது. ஆனால் இந்த தடவை வந்து பெங்களூரு லீஃப் கர்ல் வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த தக்காளி பிளான்ட்ஸ்க்கு நடுவில் பரவி இருக்குது. 50
4,000 டன் உருவாக வேண்டிய இடத்துல 32,000 டன் தான் உருவாயிருக்குது. ஓகேவா? டன் கணக்கில், thousands ஆஃப் டன் கணக்கில் வந்து ஒரு ஸ்டேட் மட்டுமே தக்காளி இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. ஸோ 2 பிரச்சனை. இது போக 3வது ஒரு பர்டிகுலர் பிரச்சனை வேற வந்து சேருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மான்சூன். இந்த தடவை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ஸ். அளவுக்கு அதிகமாக மழை வந்ததுனால வெள்ளக்காடா வந்து நிறைய விவசாயம் நிலம் வந்து மாறிடுது. அதனால இந்த வயக்காடு வந்து வெள்ளக்காடா மாறினதுனால அந்த தக்காளியுமே வந்து மார்க்கெட்டுக்கு வராம தண்ணியில நிறைய அடிச்சுட்டு போயிடுது. ஸோ இப்போ கொஞ்சோண்டு தக்காளி இருக்குது. ஆனால் இந்தியா ஃபுல்லா தக்காளி கன்சம்ஷன் மட்டும் அதே மாதிரி இருக்குது. கரெக்டாக நம்ம சம்மர் ஆயிடுச்சு, மழை பெஞ்சிருச்சுங்கிறதுனால தக்காளி கம்மியாக சாப்பிட போறோமா, இல்லை டொமேட்டோ சாஸ் தான் கம்மியாக எடுத்துக்க போறோமா? ஒரு சைடு அளவுக்கு அதிகமான வெயில், அளவுக்கு அதிகமான மழை, இதுக்கு நடுவில் வைரஸ் வேற. நம்ம ஊர்லேயே 200 ரூபாய் கிட்டனா ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து, இப்போ நம்ம எம்ஜி ஸ்குவாட் ஆஃபீஸில் வந்து ஒருத்தங்க ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து வந்தாங்க. அவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் வந்து 300 ரூபாய் கிட்ட தக்காளி விலை போயிடுச்சுன்னு. அவங்களும் பன்னீர் பட்டர் மசாலாலாம் சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க. அவ்வளோ விலை போயிருச்சு. அப்படி வெளிநாட்டில இந்த தக்காளி பிரச்சனை எப்படி சால்வ் பண்றாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்கா, யூரோப் இந்த மாதிரி ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஃபார்மிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சிறு விவசாயிகளாக இருக்க மாட்டாங்க, மேசிவ் லெவலில் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொபாட்ஸ், ஏஐ இதெல்லாத்தையும் வந்து அவங்க தக்காளி பிளான்டேஷனுக்குள்ளே இறக்கி விட்டுருக்காங்க. நீங்கள் யூடியூப்ல சில வீடியோஸ் கூட பார்க்கலாம். தக்காளி வந்து நான் சொன்னேன்ல வெயில் அதிகமாக இருக்குதுன்னு, அப்போ அது வந்து வாடி போக போகுது இந்த ஒரு பர்டிகுலர் தக்காளி பழம் அப்படின்னு தெரியறப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கூலிக்கு ஆள் கூப்பிட்டு வந்து நம்ம வந்து அதை எடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ ரொபாட்ஸ் ஆனால் வெளிநாட்டில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓவரால் டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபார்மை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. மேலே வந்து அவங்க ஷீட் போட்டு வச்சுட்றாங்க. இதோட வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் கிளைமேட்டே உள்ளுக்குள்ளே ரெடி பண்ணுற அளவுக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொபாட்ஸ் வந்து பழம் வந்து பழுத்து இருக்குது, இது கரெக்டான ஸ்டேஜுங்கிறப்போ எடுத்து போட்டுருது. இவ்வளோ இன்க்ரீஸ் ஆன தக்காளி விலைக்கு வந்து ரியாக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ரியாக்ஷன்ஸை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேஷ்லேருந்தே வர ஆரம்பிப்போம். ஆந்திர பிரதேஷில் ஒரு பர்டிகுலர் விவசாயி வந்து கை ரெண்டும் பின்னாடி கட்டப்பட்டு, ஓகேவா, ஏன்னா தக்காளி விலை இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம வீட்டில் அம்மா கத்துறது தான் தெரியும். ஆந்திராவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கை ரெண்டையும் ஒரு விவசாயிக்கு பின்னாடி கட்டி போட்டு அவரோட வாயுமே வந்து கட்டி போட்டு அவர் கொண்டு போட்டிருக்காங்க அவரோட வயக்காடு கிட்டே. அவர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தக்காளியை மட்டுமே விற்று 30 லட்சம் ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. 30 லட்சம் ரூபாய்க்கு தக்காளி விற்று யாரோ வாங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவர் கூட இருக்கிற பகையாளியா என்னன்னு தெரியல. பட் அவர் வாழ்க்கையில் ரீசெண்டாக நடந்த மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த 30 லட்சம் ரூபாய்க்கு தக்காளி விற்றது தான். அது கொஞ்சம் தக்காளியை வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டாருன்னு தெரிஞ்சவொடனே அவர் கொன்னே போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மண்டியில் லோக்கல் மார்க்கெட்டில் வந்து தக்காளி வித்துட்டு இருக்கப்ப நிறைய பேர் திருடிட்டு ஓடிடுறாங்க, வந்து வேகமாக பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஒரு விவசாயி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ் வந்து லிட்டரலாக போட்டிருக்காரு. தக்காளி விற்கிறப்போ முன்னாடி வந்து 4-5 பவுன்சர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பவுன்சர்ஸை மீறி யாரும் திருடிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்காரு. இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி விலை இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மொத்த லாரி வந்து நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு தக்காளி கொண்டு வந்துட்டு இருக்குது. லாரியே காணாமல் போயிடுச்சு பாதி வழியில். வர்ற வழியில் வந்து ஏதோ ஒரு ஊருக்காரங்க மொத்த தக்காளி லாரியவே தூக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு தங்கத்தை எப்படி பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு தக்காளிக்கான பாதுகாப்பு வந்து அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து தக்காளியோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, மாதிரி தக்காளி விலை இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி இருக்கும்ல. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்துகிட்டு ரேஷன் கடையில் தக்காளி கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இருக்கா, கம்மியான விலைக்கு ஒரு 60 ரூபாய்க்கு, ஏன்னா 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற தக்காளியை வந்து கவர்மெண்ட் நிறைய பொறுப்பேற்றிக்கிட்டு ஒரு 60 ரூபாய்க்கு தக்காளி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க. நீங்கள் மொத்தமாகவே வந்து தக்காளியை வந்து அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம ஈக்குவலாக ஒரு எப்படி வந்து சுகர் கேன் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ் இருக்கும், அந்த மாதிரி தக்காளிக்கு என்ன ப்ராசஸ் உருவாக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கரும்புக்குன்னு ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் மினிமம் விலைக்கு வந்து கவர்மெண்ட் வாங்கிடும், அதை வந்து ஒரு நியாயமான விலைக்கு வந்து மக்கள் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தக்காளிக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எங்கள் ஊரில் சர்ப்ளஸ் இருக்குன்னா உங்கள் ஊரில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் டிஸ்கஷன் ப்ராக்ரெசிவாக போயிட்டு இருக்குது. ஒரு விதத்தில் தக்காளி நம்ம நாட்டை வந்து ஒன்று சேர்த்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு தக்காளினால மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்கிறதா யதார்த்தமான ஒரு பர்டிகுலர் விஷயமும் கூட. அண்ட் இதெல்லாம் போக நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தக்காளியோட விலை வந்து இன்னும் 10-15 நாளில் கம்மியாயிடும், அதுக்கப்புறம் வந்து தக்காளி இவ்வளோ பெருசாக இருக்காது, ஏன்னா அடுத்த ஹார்வெஸ்ட் வர ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 10-15 நாளுக்கு நம்ம ஊரில் வந்து எப்படி தக்காளி இல்லாமல் வாழ்றது? நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற நான் பேசிக்காக நான் சாப்பிட்டுட்டு இருக்க தக்காளி எடுத்து ஓரமாக வச்சிருவேன். ஆனால் தக்காளியே இருக்காதுன்னு சொல்கிறப்போ தான் நம்ம சாப்பிட்றதுல எதில் பார்க்காம தக்காளி இருக்குது. நம்ம லேஸ் சிப்ஸ் வாங்குறது தக்காளி ஃப்ளேவரில் இருந்து நம்ம சாப்பிட்ற ரசம், சாம்பார் எல்லாத்துலேயுமே வந்து தக்காளி இருந்துட்டு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குது. இப்போ என்கிட்ட 1 2 3 4 5 6 6 தக்காளி என்கிட்ட இருக்குது. என் வாழ்க்கையிலே வந்து தக்காளியை வச்சு நான் சமைச்சதே கிடையாது. ஆனால் அந்த 6 தக்காளியோட விலை வந்து ஆல்மோஸ்ட் 100 ரூபாய், கரெக்டாக 1/2 கிலோ. ஸோ அந்த தக்காளியை வச்சுட்டு என்ன பண்ணலான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்ப்பேன், எனக்கு ஏதாவது கமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் அதை பண்ணுவேன். ஏதாவது இப்படி சமைக்கலாம் அதுன்னு, அப்படி சமைக்கலாம் அதுன்னு.
இல்லை எனக்கு எதுவும் செட் ஆகலைன்னா நான் வந்து இதை யாராவது பக்கத்து வீட்டில் யூஸ் ஆகுறவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த தக்காளி என்ன பண்ணலான்னு இனோவேட்டிவாக சஜஸ்ட் பண்ணுங்கள் MD Squad கமெண்ட் செக்ஷனில். அண்ட் இது போக நீங்கள் பர்சனலாக என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கௌரி, சைனிங் ஆஃப் யூர். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.